எனக்கு எடுத்திருக்கேன், என் பையனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். தூத்துக்குடி போனாலும் அங்கேயும் இதுக்கு விலை ஒன்று தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட்டு எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்னை இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சுறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க என்னென்ன, நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரிங்க, மரதநாணயம், ராட்சசன் பேஜ் வந்து இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்க தெரியுமா, நீங்கள் இப்படி இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க எப்படி நான் எப்படி மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாகவே நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு, நிறைய சினிமாவில் நிறைய காலங்கள் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்றைக்கி அவர் வந்து ஒரு கதை நாயகனாக, ஏன்னா ஹீரோன்னு சொன்னால் அவர் வந்து கோச்சுக்கிறாரு, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வாயை பொத்திடுறாரு. ஸோ ஒரு கதை நாயகனாக அவர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த படக்குழு எல்லாருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க. குறிப்பாக முதல் படமாக டைரக்டர் கிஷோர் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மிடில் கிளாஸ் அப்படின்றதும் ஏதோ கஷ்டத்தை பற்றி காட்டுற ஒரு படம் கிடையாது. இது உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிற ஒரு ஒரு அழகான படம். எப்படி இவருடைய பார்ட்னர் காளி அவர் வந்து மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் கொடுத்தாரோ, அதுக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கண்ணு மாதிரி அவரும் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதை போலவே இதுவும் ஒரு நிச்சயமான வெற்றி படம். உங்கள் எல்லாரும் இந்த படம் ரொம்ப அருமையாக திருப்திப்படுத்தும் நான் உறுதியாக சொல்கிறேன். படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இல்லை, இந்த படம் வந்து இயல்பாக ஒரு மனித நேயத்தை வலியுறுத்துது. ஸோ அது படம் எடுக்கிற கதை சொல்கிறத தாண்டி கடைசியாக என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மனசில் தங்கும். அப்படி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசில் தங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல எல்லாருக்கும் தேவையானதாக இருக்குது. அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி பாபு சார், அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான். முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில்
அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ் டீம் துரை டீம் சொல்லிட்டு தான் அவர் இறந்திருக்காரு. அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல். நிச்சயமாக அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி வந்து ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில். பட் அது நடக்கலை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர். இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட் ஷாட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு, அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன், கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். மாதவன், நான் வந்து நீ அடையாளமே தெரியல மாதவன். ரஜினி சாரோட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதவன் ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் நான் மகான்லேருந்து துரை, அப்போ இருந்து துரையை பார்க்குறேன். ஸோ நானும் துரையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். துரை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு சாருக்கு. ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கனவு, டெல்லி பாபு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு மனிதர். அவரும் இவர் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தார். நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் பவங்க துறை. கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு. அந்த மேடையிலும் நான் வந்து வாழ்த்துவேன். ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லான்ச்சுனா தான் அவர், ட்ரெய்லர் லான்ச்சுனா நீங்கள் தான். ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படமா பிரதர்? லவ் யூ. முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் அறிஞ்சு வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன், இது முனிஷ்காந்த் ஆச்சு, இங்கே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமாம், மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியோட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவாக இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்ணுறதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிவா பெஸ்டா? இப்போது நானும் சிவா மாதிரி கைத்தட்டல் தான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் பிரணவ் ஆக்சுவலாக நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கேலப்பாக ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம் அப்படி இல்லை. உண்மையிலே படத்தில் வந்து சாங்ஸு இல்லை, அதனால தான் அவங்க சாங்ஸை தனியாக போடல. ஆனால் படத்தில் ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்கே வருது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷ் சாரோட அசிஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அந்த படம் பார்க்க போகிறப்போ 2 பேர் வாசலில் எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோடு சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாது அப்படின்னா அப்போ யார் இவங்கன்னு கேட்கும்போது தான் தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே
அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பற்றி பேசுறது, அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுறது, அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி, ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சாரை பற்றி சொல்கிறாருந்தா, நான் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் நல்ல பிரபலமாக, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அவர் ஒரு கேரி பேக்கோட, இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும், அவர் நடந்து போயிட்டு இருந்தார். இவர் எங்கே போயிட்டுருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருப்பாரா இல்லை என்ன வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு அருணாச்சலம் ரோட்டில் போயிட்டு இருந்தார். அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பார்ன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அவர் வந்து கொடுப்பார் வீட்டில் ஒய்ஃப்ட்ட. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. எப்போவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா, நம்ம பிரச்சனையெல்லாம் அதில் சால்வ் ஆயிடாதா, இதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு, மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு, தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்துடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரியும் சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டாக இதுதான் கதை. அது ரொம்ப அருமையாக நரேட் பண்ணியிருந்தார். நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்புல அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க, கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதில் வந்து அவருக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாக அது வேணும்னு நான் தேடிகிட்டே இருந்தேன், ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள், அதான் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி, ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக இருந்தது. நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர், அவரும் நல்ல இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திரையான செட்டுன்னே தெரில, நான் லைவ் லொக்கேஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த பட டீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அரங்கம் நிறைந்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவரையும் வணங்குகிற சார், யார் சார் திரிக்கிறிய? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையை நான் பார்க்குறதில்ல. பத்திரிகை ஊடகத்துறையவும் எங்களெல்லாம் வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் இந்த வேலையில் நான் நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே டெலிவரி சார் சொல்கிறாங்க, நானும் சொல்லிடுறேன் கடமைக்கு. சத்தி சார் அவர்களுடைய படத்தில், உரிமையின் படத்தில் நான் பாடியிருக்கிறேன். இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பித்து இன்றைக்கி மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றையிலேருந்து வந்த அருமை தம்பி பிரணவுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுநலமாக நீங்கள் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய சிற்பி சந்தோஷ் நாராயண சாருக்கு என்றைக்கும் குடும்பத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பாடியிருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எப்போவுமே எங்களுடைய நன்றி. ஆனால் ஒரு 2 வரையும் அந்த பாட்டை பாடிட்டிங்கன்னா நாங்கள்லாம் இது வந்து
இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் இதில் போய் பாட்டு பாட சொல்லி லீக் பண்ண சொல்கிறாங்களே, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாடலாமா கேட்டேன். அப்படியா? இசையமைப்பாளரோட ஒப்புதலோடு அதெல்லாம் பாடலாமா? அப்போ நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினாருன்னா கொஞ்சம் பெரிய சப்போர்ட். ப்ரோ நாங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றிலேருந்து வந்தவங்க, எப்படி எங்கள் திறமையை காட்டணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்றேன் நான். அந்த செல்லு கொடுங்கண்ணே, லிரிக் அதில் இருக்குண்ணே. வாங்க வாங்க சும்மா சேர்ந்து பிரணவ் வாங்க வாங்க வாங்க, நீங்கள் தான் இன்னைக்கு. ஏதாச்சும் பேசுங்க, நான் அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், கையெல்லாம் ஆடுது, பதட்டத்தில் என்ன செய்யுன்னு தெரியல. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எந்த பற்றிலேருந்து வந்திருக்கோம் நிரூபிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பல்லவி தான் பாட போகிறேன், ஆனால் அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ லென்த்தாக எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ். அதே மாதிரி அதுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன்ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த வேளையில் 2 பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்ததுக்கு. தாளத்துக்கு என்ன செய்யறது? நீங்கள் பாடுங்க சும்மா அப்படியே. இந்த மாதிரி ஃபீட்பேக் ஏதாச்சும் பண்ணுங்க, நான் சேர்ந்து பாடிட்டு வரேன். வேணாமா? பில் 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 பிஸ்ஸு வாட்டு கண்ணு தெரிய முடிஞ்சது. பில் 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 பில்ஸ் பிரச்சனையில் பார்ப்போம் பிளஸ், ஏன்னா நீ கேளு பாஸ், நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ், கொசுவோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு சில நாள் தூக்கத்தை விட்டு ஃபேனோட சத்தம் கேட்டு படிப்போமே புதுமெட்டு. ஆனாலும் இந்த லைஃப் தான் கெட்டுன்னு சொல்லுவோம், மனக்கோட்டை கட்டி கிங்க வாழ்வோம், இருப்பதை வச்சுக்கிட்டு மச்சு சிரிக்க ட்ரை பண்ணும், மனம் பாரு தெளிவான குழப்பண்ணங்க. ஆனா எங்க லைஃபே ஜோரு சர்தாம்போ சார். மைக்கில் கொஞ்சம் பாடுங்க சேர்ந்து. சர்தாம்போன்னு லைஃபை ஓட்டும் கேங்குங்கோ, சலிப்பெல்லாம் சமாளிச்சு சக்சஸ் பண்ணும் டீமுங்கோ, வந்தாலும் வரலனாலும் நாங்கள் ஆல்வேஸ் வெயிட்டுங்கோ, மிடில் கிளாஸ் சேலஞ்ச் எல்லாம் கையை விடவும் ஹைட்டுங்கோ. எவ்வளோ பெரிய பல்லவி பாருங்க. நன்றி. உண்மையிலே இந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட்டை கேட்டவுடனே சாருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டனாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவன். ரொம்ப சந்தோஷம். பட்டையை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பட்டையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த படத்தை 21ஆம் தேதி போய் எல்லோருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறோம். வணக்கம் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியாவுக்கு எல்லாம் தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி நான் ரெடியாலாம் பேசுகிறதுக்கு. ஸோ சந்தோஷ் சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சிஷ்ய புள்ளி பிரணவா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நான் பாடினேன்றதுக்காகலாம் சொல்ல, நிஜமாலே இந்த பாட்டு செம்ம க்யூட்டாக ஒரு நான் இந்த மாதிரி பாட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் படத்துக்கும் 21st அன்னைக்கு வந்து தியேட்டர்ஸில் எல்லாரும் பார்க்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பேசும்போது அப்படியே மைனஸில் போயிடுறீங்க வால்யூமு. அப்படியா? இல்லை மைக் கொடுத்துருக்கீங்களேங்கிறதுனால மைனஸில் பேசுகிறேன், அவ்வளோதான். இல்லைன்னா கத்தி கூட பேசுகிறேன். ரெண்டு வரி பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பாடின சாங்கு. ஓகே. பிரணவ் ப்ரோ ஓகே தானே? இல்லை கேட்டு அதனால் இல்லை நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணோம். அவ்வளோலாம் மூளை இல்லை எனக்கு. ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஓகே. லைவா? ஓ போட்டீங்களா? பூமி மேலே வந்து ஆடும் சந்தோஷ மூச்சு காற்றே, ஓடி ஓய்ந்து பின்னாலும் ஆசைதான் நோயுமோ, காரணம் வேண்டுமா சிரிக்க. லிரிக்ஸ் அவ்வளோதான் தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோம். உங்கள் முதல் மேடை. ஸோ இப்போ நம்ம
அந்த மொமெண்ட் வந்துருச்சு. சந்தோஷ் சார், நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து இப்படியான நல்ல படத்தை கொடுத்துருக்கக்கூடிய, நல்ல பாடல்களை கொடுத்துருக்கக்கூடிய பிரணவ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். பரவாயில்ல, வச்சு நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன செம பொய் ஒன்று சொன்னார். அந்த பொய்யை மட்டும் ஃபஸ்ட் சொல்லிவிட்டு அப்புறம் நான் உள்ளே போகிறேன். ஓகே சார். எனக்கு தாங்க முடியல. இவர் காலேஜில் இருந்தாராம். இங்கே எனக்கு கால் கேட்டு பாருங்களா? நான் உனக்கு கால் பண்ணேண்ணா? இல்லைண்ணா, விக்ரம் மேனேஜர். கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன் சார். சொல்லுங்கள், தயவுசெய்து உண்மையை சொல்லுங்க. இவர் எனக்கு சொல்கிறாராம். சொல்லுங்க. அவங்க விக்டரி ஸ்டோர்னு எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கோம். அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்க வரலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் வந்து என்ன ஸ்கூல் படிச்சிருந்தாப்பா, அதை ஸ்கிப் பண்ணிட்டல, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸ்கூலாக பண்ணி காலேஜாடா? காலேஜ் படிக்கும்போது இல்லை, வெறும் கவர் ஒன்று அப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. விக்டரி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது இப்போ தான் நான் கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அது 4-5 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறதோட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான். அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புனா, அப்போனா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னா, கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக். எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, நீ கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலையும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல, அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து, அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த கடல்லேருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல, அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸ் ஓடுறது. அப்புறம் ஜிகர்தண்டா XXL செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்ருப்பேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்களா. ஸோ யா, இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லுங்கள், ரொம்ப சாரி. படத்தை பற்றி பேசிடலாம் வாங்க சார். எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன். எனக்கு யாரெல்லாம் தெரியாது, நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு. அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன், மரகத நாணயம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது மரகத நாணயம். அடுத்த 2-3 செகண்ட் ஃபிலிம். அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ். அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், திபு நீலன் தாமஸ்ன்னு சொல்லி. அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். அப்போ கேட்டார். நான் சொன்னேன், அம்மா செம்மையாக இருக்கும், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாணயம். அதனால எனக்கு ரொம்ப, நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினதில்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில. என்னோட வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து இந்த ஸ்டேஜுக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா
நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர், அப்புறம் விஜயலக்ஷ்மி, இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கோம். டெய்லி வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது, ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ. அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு, அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும். அப்பாடா ஸ்டேஜுக்கு இதை பார்க்காம சொல்லுவேன் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் எடுங்க, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க, பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து, மச்சி 6 சென்ஸ் பார்த்துட்டியா, அதில் ப்ரூஸ் வில்லிஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி நான் பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்குது. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது. போதும், என் படமே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன பேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியும். பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இந்த இது செம்மையாக இருக்குது, அதை நம்ம ஒர்க் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கோ டைரக்டராக இருந்து, அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டைரக்டர் தான். இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அண்ட் என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி, இல்லை என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம்? ஷான் ரால்டனுக்கு வந்தது. அதுலேயும் மும்தாஸ் பட்டி நீங்கள் இன்வால்வ்டு. அது ஃபஸ்ட்டு வந்தது. காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான். ஓகே, ஷானு, அப்புறம் பிரதீப் குமார், அப்புறம் திபு, சுஷின் ஷியாம், அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய், வேறு யாரெல்லாம், அந்தோனி அண்ணன் என்னோட கோர் டீம் கம்போசர் அந்தோனி தாசன், வேறு யாரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய. சாரி, நான் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன், எனக்கு ஃபோன் பார்த்து வராது. ஆதித்யா ரவீந்திரன், விஜய் நாராயண், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா, செம்மையாக பண்ண, செம்ம டேலண்ட்டு. அண்ட் சிங்கிள் வேறு. இப்போ என்ன இதுக்கெல்லாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குறியீடு மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது. அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ சார். மீனாட்சி மேம், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரணவ் ப்ரோ பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, பல பேரோட கோரிக்கை. அவங்க பிரணவ் வந்து லிட்ரலி ஃபேமிலி. பிரணவ் நல்லா பண்ணோம். அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேயர்டாக இருக்கும், எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும், வாழை மாதிரி ஒரு படமும், கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் நியூ அடிஷன். ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில். நடுவில் 2012 to 2018 கிட்டத்தட்ட ஒரு 200 கம்போசர்ஸ், புது கம்போசர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட், ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தேர்ஸ் a நியூ வேவ் ஆஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கம்மிங். அதில் பிரணவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டேர்ம் நான் நம்புகிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நடிக்க போகிறீங்களாமே? நடிக்கிறீங்களா? நடிச்சிட்டிங்களா? என்ன சார் திடீர்னு இது என் பக்கம் வண்டி திரும்புது? இல்லை பயங்கரம், சூப்பர்யா. எப்போ நடிச்சிங்க? சார் இப்போ தான் சார், போன வருஷம்.
வாவ், சார் தேங்க்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் சார். தெரியவே இல்லையா? நான் தான் சார். அது அந்த ஆமாம், படம் செம்மையாக இருக்கும்போது நம்ம கேரக்டர்ஸ் யாருன்னே தெரியாமல் இருக்கும்ல. சூப்பர், கிரேட். சாரி சார், நோ ப்ராப்ளம் சார், பெரிய வார்த்தை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து அவரை வாழ்த்தது மட்டும் இல்லாமல் என்னையும் வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மிடில் கிளாஸ் பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பேர் செமங்க. அதாவது இந்த செஸ்ஸில் விளையாடுவாங்கள்ல, chess.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் யோசிப்பேன் எப்படா அந்த வெப்சைட்டை பிடிச்சிங்க, ஏன்னா எவ்வளோ பேர் அந்த வெப்சைட்டுக்காக ஓடுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு. இல்லைப்பாமா, செம பேர். அந்த பேர்லேயே ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ் இருக்குது. படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே செமையாக பற்றிக்கும். சூப்பராக இருந்தால் ஐ ஹோப் திஸ் வில் பி ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். உங்களோட பிரணவ் சூப்பர். பிரணவ் தேங்க்யூ ப்ரோ. பேசினதுனால ஸோ மிடில் கிளாஸ் மெமரிஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா சார் ப்ளீஸ் சார். எனக்கு மிடில் கிளாஸ் மெமரிஸே லேட்டாக தான் வந்தது. ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன். ரொம்ப ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை 2004 அப்புறம். அப்போ வந்து நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வேணும், அப்போ தான் போக முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து 5000, வேறு லெவல். ஏன்னா அது அப்போ லிட்டரே எனக்கு செலவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன், திரும்பி வரேன். ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லறை வச்சுருப்பேன். அந்த சில்லறையில் தான், அந்த சில்லறை டச் பண்ணுறோன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த சில்லறையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு. எப்படி பேமெண்ட் கொடுத்துருவாங்க 5000 அப்படின்ட்டு. போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன். ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கல்ல, அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கவரில் வந்து 150 ரூபா தான் இருக்குது, பாக்கி 200 ரூபா வச்சுருந்தேன். திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு டேக்ஸ் மட்டும் 300 கட்ட சொன்னாங்க. ஓகே, அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து ஷுர் அப்படின்னா, என்னோடய வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த 150 எடுத்து கொடுத்தேன். அந்த 150 பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு இவன் 150 இதுக்குள்ளே 150 இருக்குன்னு சொல்லிட்டேன் தெரியாமல். அந்த மாதிரி வாலெட்டை மறந்து வச்சுவேன், கரெக்டாக சொல்லுவான், எண்ணி பார்த்துட்டு வருவான், அது தெரியாமல் சொல்லிட்டேன். அதை கொடுத்தோன்னா அவங்க 150 போட்டு எனக்கு அந்த ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டிவியை அனுப்பிச்சி விட்டாங்க. அது வரவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல, எனக்கு ஃபோனும் ரீச் ஆகாது, ரீசார்ஜ் இல்லை. அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங்னஸ் இருக்கும், அது வந்து போயிட்டே தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல, அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன். நம்மளை தானே வரோம், அந்த எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் என்றைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்டில் வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும், ஒரு மாதிரி அரைகுறையாக ஒன்று செட் ஆகும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில் வேறு ஒன்று செட் ஆகும். சில பேர் அதில் போயிடுவாங்க, அப்படியே அதுக்குள்ளே வந்து ஒரு லவ், அதுக்கப்புறம் ஒரு கார், இஎம்ஐ, அது அப்படியே ஒன்று வந்துடும். அந்த செட்டப்புக்குள்ளே மாட்டிப்போம். அதுக்கப்புறமும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஹசில் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம். சம்டைம்ஸ் பிடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸும் இருக்கும். அந்த லைஃப்பில் தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியும், எல்லாம் வந்திருப்பீங்க. ராஜமுருகன்லாம் நான் ஒரு ஸ்டூடியோ கட்டும்போது ஸ்டூடியோலேயே மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஏணி கீழே விழுந்துருச்சு, ஏணி போட்டு தான் மேலே போகணும் ஸ்டூடியோவுக்கு. ஏணி கீழே விழுந்துருச்சு, ராஜமுருகனை காணோம். நாங்கள் தேடுறோம், குக்கு படம் ஒர்க் பண்ணும்போது தான், எங்கடா ராஜமுருகன் காணோம்னா ஃபோன்லாம் அவர் இப்போ கூட இன்னும் இந்த ஃபோன் தான் வச்சுருக்காரு, 3310 மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. ஃபோன் ஆஃப் கிஃப். அப்புறம் நாங்கள் போய் ஸ்டூடியோவுக்கு போனால் ஏணி கீழே இருக்குது. சார்னு சவுண்டு கேட்டுச்சு மேலேருந்து. அந்த மாதிரி நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா சார் ஸ்டூடியோவில் தொலைஞ்சிங்களே, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸ்டூடியோவில் அவர் மாதிரி இதாகிட்டார், அங்கேயே தூங்கி சவுண்டு கேட்காது இல்லை ஸ்டூடியோவில். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் சென்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேங்க் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு லோன் வாங்கிட்டோன்னா தப்பிச்சிக்கலாம். பிடிச்சதான் பண்ணுறது இதுதான். இதான் என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த, இது ரொம்ப டீசெண்டான ஸ்டோரி, அதனால தான் சொன்னேன். புரியுது சார். ஏன்னா இப்போ பேசும்போது யாரோ சொன்னாங்க மிடில் கிளாஸ்ன்றது கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு. ஸோ
உங்களுக்கு அந்த கனவுன்றது இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கீங்க, இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ளாஷ்பேக் டேஸில் உங்களுக்கான கனவுன்றது இருக்கும்ல, மிடில் கிளாஸ். என்னோட கனவு எப்பயுமே என்ன இருக்குன்னா, என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம இப்போ எனக்கு ஒரு ஹசில் இருந்தது, அந்த ஹசிலுக்கு எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அண்ட் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க வந்து நிஜமாவே எல்லாம் நல்லா இருக்கணும், நிஜமாவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஈஸி யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும்ல, அது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணணுனால என்ன பண்ணணும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும், எல்லார் கையிலையும் உலகத்தோட எல்லா நாலேஜும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஷிஃப்ட் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னோடய ஆசை வந்து லாங் டேர்மில் வந்து எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. ஆமாம். ஸோ நீங்கள் படம் நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நெக்ஸ்ட்டு 2-3 மாதத்துக்கு நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவே எவ்வளோ பெரிய லக்ஸரி தெரியுமா? அந்த அட்லீஸ்ட் அதாவது கிடைக்கணும் இல்லையா எல்லாருக்கும். அதுக்கு நம்ம என்னால் முடிஞ்ச என்னோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே எங்கள் வீட்டை சுற்றி, இப்போ பிரணவெலாம் எடுத்திங்கன்னா அந்த லெஃப்ட் ரோட்டில் போகிறீங்கன்னா பிரணவ் இருப்பான், அந்த சைடில் திபு இருந்தான். ஸோ அதுதான் என்னுடைய ட்ரீம். அந்த ட்ரீம் ரியலைஸ் ஆகிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக, விச் இஸ் ஹாப்பி. சூப்பர் சார், சூப்பர். ஸோ உங்களை தொடர்ந்து நாங்கள் வந்து பயங்கரமாக எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை கீப் இன்ஸ்பைரிங் பண்ணுங்கள் சார், கீப் என்டர்டெயின் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்க்கல, தியேட்டரில் தான் பார்ப்பேன், இப்படிலாம் பார்க்க மாட்டேன், வித் பாப்கார்ன்ற நீங்கள் சொன்னீங்க. ஸோ படம் பார்த்துட்டு உங்கள்ட்ட இருந்து எப்பயாவது தான் இந்த ட்வீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதுக்கு ஒரு வீடியோவே நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ க்ளோஸ் டு கனெக்டடாக இருக்குது உங்களுக்கு இந்த படம். ஸோ எக்ஸ்பெக்டிங் சார். தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாண்ணா, டைம் ஆகுதான் ப்ரோ. ரைட், சீக்கிரம் முடிச்சிடறாருங்க. ஸோ உங்களுடைய லைஃப்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம்? பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம். பக்கத்தில் சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம், என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்கே அன்புராணி இருப்பாங்க, அங்கே பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் November 21 பார்க்க